இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு இந்த கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மட தமிழ் கட்சிகள், அதாவது கௌரவ உறுப்பினர் இப்ப எங்கட அர்ஜுனாவை தவிர்ந்து அனைத்து கட்சிகள், மற்ற கட்சிகளை சொல்றோம், பழமை வாய்ந்த கட்சிகள், இபிஆர்ல இப்ப கட்சி கொண்டு வந்தார் சுரேஷ் அண்ணா, இபிஆர்ல புலட்டிலோ இது இந்த கட்சிகள் உட்படன்னா அந்த தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சி கூட அந்த பிச்சைக்காரன்ட்ட புண்ணை போல, அதாவது வந்து பிச்சைக்காரனுக்கு ஒரு புண் இருந்தால் தான் அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அவனுக்கு வசதியா இருக்கும். அதே மாதிரி இந்த கட்சிகள் எல்லாருக்கும் வந்து தமிழருக்கு ஒரு பிரச்சனையை வந்து அடிப்படை பிரச்சனையா, அது முக்கியமான பிரச்சனையை உண்டு வச்சுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கையை பயணிக்கணும். அப்போதான் அடுத்த முறையும் தாங்க வாக்கு கேட்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் காய்க்கிறேன், காய்ச்சி முடிய விட்டு அதுங்க அண்ட் அதில் பாயிண்ட்டை மறந்துடுவேன் பிறகு. அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இவங்களுக்கு, எப்படி எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு பிச்சைக்காரன் புண் மாதிரி திருப்ப அந்த பிரச்சனைகள், ஏதாவது அடிப்படை பிரச்சனைகள், நில பிரச்சனைகள், அதாவது காணி விடுவிப்பு பிரச்சனை, அடுத்த இந்த அரசியல் கைதிகள், முக்கியமான அரசியல் கைதிகள் பிரச்சனை, இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து முக்கியமான பிரச்சனைகளை வச்சு கொண்டாதான் தாங்க அரசியலை நடத்தலாம் என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடும் ஒரு கோட்பாடும் உண்டோ வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சமயம் இந்த ஒரு வந்த அரசாங்கத்தில், அதாவது வடபகுதியிலிருந்து மிகவும் வன்னி மாவட்டத்திலிருந்தும் ஜாழ்மாடம் கிளிநொச்சியிலிருந்து, ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி 2 மாவட்டத்திலையும் சேர்ந்து இந்த முறை அதிகளவான மக்களால் என்பிபி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டது அடுத்து இந்த கருத்து ஜனாதிபதிக்கு இந்த வன்னிக்குமரன் சொன்ன போல நிறைய விஷயங்கள் அண்ணா வடக்கு மாகாணத்திலிருந்து நிறைய விஷயங்கள், அதாவது வட மாகாணம் இன்றைக்கு எவ்வளோ பின்தங்கி நிற்குது, இதுக்குரிய முழுமையான அடிப்படை காரணம் என்ன, இதால் தங்களுக்கு இந்த முறை வந்திருக்கிற இந்த மக்கள் ஆதரவு என்ன காரணம், மற்ற தமிழ் கட்சிகள் பாரம்பரியமாக இருந்து இவ்வளவு காலமும் ஆண்டு கொண்டு போன இடத்துல இருந்து இவங்களுக்கு அடிப்படையாக வந்திருந்துக்கிற முக்கிய பிரச்சனை என்னென்ற சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ச்சியாக ஆராய்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அது வெகு விரைவில் அது கிளியராக இந்த ஜனாதிபதி பதவிக்காலம் முடிகிறதுக்கு இடையிலான பெரும்பாலான பிரச்சனைகள், நம்மளோட அடிப்படை பிரச்சனைகள் இதில் வந்து கிளியர் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து இந்த அரசாங்கத்தோடையும், அதாவது குறிப்பாக நம்மளோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணா அர்ஜுனாவையும் அவரையும் பலப்படுத்தி கொண்டு தான் புத்திசாலித்தனமாக எங்களோட தேவைகளை நகர்த்தி கொண்டு செல்றதான் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லிக்கொண்டு மற்றாக்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்கன்னா நன்றி. நான் சொல்றேன், வரலாற்றை பயன்படுத்தாம விட்டோம்னா ஒரு வரலாற்று தப்பாவும் முடியும். அதுக்கும் இதை போல அண்ணா உங்களுக்கும் தெரியும், சில நேரங்கள்ல முதல் 2009க்கு முன்பும் சில எங்களுக்கான வசதியான காலங்கள் வந்த நேரமும் சில விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். அதன் பிறகு வந்த விளைவுகளையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தாலும் இவங்க இப்போ எங்களை போட்டு எல்லா விதத்துலையும் வேறு தமிழ் கட்சிகள் போட்டு வதைச்ச விளைவு தான் இன்றைக்கு என்பிபி வாக்குகளும் எங்களோட அர்ஜுனா டாக்டர் வாக்குகளும் வேகம் அதிகரிக்கக்கூடிய காரணமாக அடிப்படையாக இருக்குது. இதில் மற்ற இன்னொரு பிரச்சனை வந்து நீங்கள் நேப்பீங்க, இந்த சுமந்திரன் அடுத்த நேரடியான கடந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் அதில் பெரிய 100க்கு 95% அவர பங்கும் இருந்தாலும் இப்போது அவர் திருப்பு முனைகள், அவர் நடவடிக்கைகள், அடுத்த தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டிய கருத்துக்கள் தொடர்பில் அவர் இருக்கிற கருத்துக்களுக்கு நாங்கள் உண்மையாக வரவேற்றோன்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இந்த வன்னிக்குமரன் சொன்ன மாதிரி பயன்படுத்தி கொள்றது மிக்க நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன இதில் யோசனைன்னா, அவங்களை இனி பிரிஞ்சு போகிறவங்க நாங்கள் உரிமையாக்கவும் போகிறதில்லை, அவங்கள பற்றி கதைச்சு டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம்ன்றதை தான் நான் யோசிச்சேன். வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய இரா நேரத்தோடு அப்படியே தாயகத்துல நேரத்தை சரி பார்ப்போம். நேரம் சரியாக தாயகத்திலே 11:34 ஆகிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே எமது சுரேஷ் யூகே எனும் டிக்டாக் குடும்பத்தில் என்னையும் இணைத்தமைக்கு முதற்கணம் சக எட்மின் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அப்படியோ நானும் ஒரு முஸ்லீம் சகோதரன், என்னை பற்றிய முதல் ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன். அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக வீரதமிழன் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை முகநூல் லைவ் நூடாக நேர்காணல் செய்யப்பட்டவர் தான் இந்த குடும்பத்தில் நான் இணைந்திருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் தான் வந்து அர்ச்சுனா டாக்டரை வந்து 2 வாரங்களுக்கு முன்பாக ஃபேஸ்புக்கில் லைவ்ல வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று செஞ்சிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக் லைவ். அந்த நபர் தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே
இந்த டிக்டாக் பேஜில் வந்து நான் நினைக்கின்றேன் 2 பேரை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அதில் சேர்த்து தான் 2வது ஃபாலோவர்ஸாக இன்றையில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதில் 2வது ஃபாலோவர்ஸாக நான் சுரேஷ் யூகே அண்ணாவை ஃபாலோ பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னு கேட்டால், நான் ஒரு உண்மையிலேயே ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட அர்ச்சுனா வைத்தியரை உண்மையிலே எனக்கு 100% பிடிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த குடும்பத்திலும் இணைந்திருக்கின்றேன். நான் வருகா நல்ல கருத்துக்களை பதிவிடும் போது நாங்களும் உங்களை அன்பா வரவேற்கிறோம். வரவேற்கிறோம் உண்மையா. நாங்களும் புலம்பெயர் தேசம் வாழ்ந்தாலும் சுரேசனா ஒரு நிமிஷம், நாங்களும் புலம்பெயர் தேசத்துல இருந்தாலும் நாங்க எங்களோட கருத்துக்களை இதுல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு போறோம். அந்த விஷயத்துல உங்களையும் நல்ல கருத்துக்களை எடுத்து கயப்பீங்களா இருந்து சொன்னா நானும் உங்களை இந்த தனிப்பட்ட சார்பா உங்களை நாங்க வருக வரவேற்கிறோமா. தொடர்ந்து காய்ங்க. நிச்சயமாக இது வந்து ஜாதி மதம் பேதம் பணம் பதவி பாராமல் உண்மையிலேயே நான் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட எனது மனதளவில் நான் கூறுகின்றேன், நிச்சயமாக சத்தியமாக நான் என்றும் அர்ச்சுனா அவர்கள் தான் என்னுடைய பிடித்த ஒரு அரசியல்வாதி என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். உதாரணமாக சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்றேன் தம்பி, என்னன்னு சொன்னா நானும் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஹைவேல, இந்த குரல்கள் விட்டு தான் வேற உங்களுக்கு அந்த சீரா விளங்குதோ தெரியாது. முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாரும், முஸ்லீம் சகோதரர்களும் எங்களோட ஒரு அன்றைக்கும் நான் இதை பற்றி ஒன்று சொன்னேன், எங்களோட போராட்டத்தில் இணைஞ்சு அவையர்களும் எத்தனையோ பேர் மாவீரராக இருக்கணும். வந்து அவைகளும் நாங்களும் ஒன்று சேர்ந்ததான் இந்த போராட்டம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தமிழர் என்றதை யோசிக்கணும். நாங்கள் மதம் என்றதை தாண்டி எல்லாரும் தமிழர், நாம் தமிழர், நீங்களும் நாங்களும் ஒன்று ஒரே தமிழர் என்ற பாணியில நாங்கள் போகணும். மதம் வேற இது வேற என்றதை நான் நினைச்சு அப்படி பயணிக்கிறோம். நாங்கள் சொல்லுங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நல்லா இருக்கு, உங்களோட விரவும் மிகவும் சந்தோஷமா இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் விரவண மக்களோட சொல்லுங்க உங்களோட இதெல்லாம் நானும் கதைக்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும். நிச்சயமாக நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக குடும்பத்திலே இணைந்திருப்போம். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அன்றைய தினம் அர்ச்சுனா அவர்களுடன் நான் நேரடி லைவ் மூலம் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. அதை பற்றி ஒரு கருத்துக்கள் நீங்கள் இருக்கக்கூடியவர் சொல்லுங்களேன். ஏதாவது தவறுதலாக கேட்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் நிறைய பேரிடமிருந்து ஆதரவு தான் கிடைச்சிச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். மிச்ச நாளை ஒரு லைவ் வந்து என்ன வாழ்த்து இருந்தார்கள். என் சகோதரர்கள் உங்களோட கதைச்சு கொண்டே இருப்பீங்க எல்லாம். என்ன அந்த வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறோடைய வழியா விளாங்குது இல்லை அண்ணாக்கள் கதை எங்க சொல்லுங்க. உங்களுக்கு இதுலயும் உங்களை மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே இதுல உள்மனதுல விருப்பத்துடன் தான் அர்ச்சுனாவோட நாங்க பயணிக்கிறோம். அதே மாதிரி இந்த தளமும் ஒரு அர்ச்சுனாக்கு ஆதரவான தளம். நீங்க தாராளமாக வரலாம், உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். நாட்டு சூழ்நிலைகள், அரசியலுக்கு அப்பால் மனிதநேய விடயங்கள் எல்லாத்தையும் நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம்ன்றதை நாங்க இதுல உறுதிப்படுத்திக் கொள்றோம் உங்களுக்கு. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை கூறலாம் நினைக்கின்றேன். கூறுவதற்கான நோக்கம், இந்த விடயத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக என்னுடைய ஒரு ஆசையும் இருக்கின்றது. என்னை பற்றி சொல்ல போனால், முன்னால் உங்களுக்கு தெரியும் வர்த்தக வாணிபத்துறை கைத்தொழில் அமைச்சர் ரிஷாட் பத்ருதீன் அவர்களுடைய ஊடக பிரிவு செயலாளராகவும், இதற்கு முன்னால் இருந்த அதிமிக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஊடக பிரிவிலும், தற்போதைய முன்னாள் கப்பல் துறை பிரதி அமைச்சர் அப்துல்லா மௌரூஃப் அவர்களுடைய தனிப்பட்ட செயலாளராகவும் பேர்சனல் செக்ரட்டரியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எனது பிரதேசத்தில், அதாவது என்னுடைய பிரதேசத்தை சொல்ல போனால் கிண்ணியா பாலத்துக்கு அருகாமையில் இருந்து தான் நான் பேசுகின்றேன். அதாவது அந்த அர்ச்சுனா டாக்டரை அந்த கூறினார்கள், அந்த ஒரு ஸ்டேஜ் சஜித் பிரேமதாச ஸ்டேஜில் இருந்து வெளியேறுமாறு, அந்த ஸ்டேஜ் அந்த கிரவுண்ட் வந்து தான் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய கிரவுண்ட். அந்த கிரவுண்டிலிருந்து தான் என்னுடைய ஊர் வந்து இப்போ நினைத்திருக்கின்றேன். எனக்கு உண்மையிலேயே பல ஊர்களிலே நான் அரசியலிலே பல காலமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். அரசியலிலே தான் நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன். தற்போது என்பிபியாக இருக்கலாம், முன்னாள் அதிமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சுயாதீனமாக இருக்கலாம், முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம். அனைவரும் என்னை பிடித்து கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே என்னை போட்டியிடுமாறு பல பேர் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன். அர்ச்சுனா அவர்களுடைய கட்சி சார்பில் இலங்கையிலேயே முதலாவதாக முஸ்லீம் ஒரு நபர் போட்டியிடுவதா என்றால் நிச்சயமாக அது நான் தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எத்தனை கட்சியிலிருந்து அழைப்புகள் வந்திருக்கின்றது. தற்போது உங்களுக்கு முன்னாள்
அதிமேகு ஜனாதிபதி அவர்களோடையும் பயணித்திருக்கின்றேன். இருந்தாலும் அத்தனையும் எனது முஸ்லிம்கள் தலைமைத்துவம் கிட்டத்தட்ட ரிஷாட் பத்ருதீனாக இருக்கலாம், ரவுஃபோத்திமாக இருக்கலாம், என்பிபியாக இருக்கலாம், கேஸ் சிலிண்டராக இருக்கலாம், தற்போது யானை சிந்தம் நேற்று முந்தனால் மறுபடியும் வந்திருக்கின்றது. அத்தனை சின்னத்திலும் என்னை போட்டியிடுவதற்காக ஏராளமான பேர்கள் விலை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் முடிவெடுத்திருக்கிறேன், நிச்சயமாக எனது பிரதேசத்திலே நான் போட்டி இடுவேன் என்று 100% முடிவு செய்தால் அது அர்ச்சுனாவினுடைய கட்சியில் மட்டுமே போட்டியிடுவேன். இல்லாவிட்டால் நான் அரசியலில் போட்டியிட மாட்டேன். உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று, என்னிடம் இந்த தனிப்பட்ட கேள்வி ஒன்று. நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த கட்சிகள்ல பார்த்தா எதிர்கட்சிகள்லையும் பணி செய்திருக்கிறீங்க, அதே மாதிரி ஆளுங்கட்சிகள்லையும் பணி செய்திருக்கிறீங்க. இப்ப கடந்த நீங்க சொன்னது போல நீங்க ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களோட ஊடக இதுல பணியாற்றினதாக சொல்லியிருக்கீங்க. அதே இடத்துல நீங்க முன்னாள் வந்து ரிசார்ட் பதிவுதீன் அமைச்சரோடையும் பணியாற்றிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகள்லையும் நீங்க மாறி மாறி பணி செய்து கொண்டு அர்ஜுனா என்பவருடைய எங்கட ஆதரவான அர்ஜுனா வைத்தியருடைய கட்சியிலையும் நீங்க அப்படி மாறாம தொடர்ச்சியா பயணிப்பீங்கன்னு சொல்லி ஏதாவது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அப்படி மாறுவீங்களா அப்படி என்று சொல்லி எங்களோட கருத்துக்கு அதுக்கு இப்ப கட்சி இப்ப அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா டாக்டர் அவர்கள் என்பிபியிடம் சென்றார், என்பிபிக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தார். அதற்கப்புறம் சஜித் பிரேமதாசவை வந்து கந்தலாய் மீட்டிங்கிலே பேசியிருந்தார். சஜித் பிரேமதாசவையும் அர்ஜுனா அவர்கள் புறக்கணித்தார். எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு தான் தற்போது சுயாதீனமாக இறங்கினார். ஓகே, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. எனக்கு அரசியலிலே வந்து அனுபவம் இருக்கின்றது. இப்படி தான் நான் எனது தொழிலை தான் நான் சொல்கிறேன். நான் அரசியல் கட்சி சார்பாக இருந்தாலும் எனது தொழில் வந்து ஊடக பிரிவு. நான் அரசியல்வாதி அல்ல, அரசியல்வாதிகளுடன் பணிபுரிபவன். அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனது தொழில் ரிஷாட் பத்ருதீன் அவர்களுடைய கட்சியில் வந்து நான் ஒரு மீடியாவிலே தான் பணியாற்றினேன். ஓகே, என்னுடைய தொழில் வந்து மீடியா தொழில் என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அரசியல் தலைமைகளுடன் இருந்தாலும் ஃபர்சான் நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றாலும் இப்ப நீங்க மீடியா தொழில்னு சொல்லி உங்களோட தொழிலை வந்து நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன். இருந்தாலும் வந்து இப்ப நான் ஒரு இடத்துல தொழில் செய்யும் போதும் அடுத்த இடத்துல தொழில் இன்னொரு அதாவது இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு இன்னொரு இடத்துல நான் தொழில் செய்ய போறதுக்கு எனக்கு உள்மனதுல விருப்பம் இருந்தாலும் நான் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்திருந்தா இப்படியும் அந்த ஊடக பணியண்டா அவர் என்ன நன்மையா சொன்னாலும் சரி, அதோட பொய்யா சொன்னாலும் நான் அதைத்தான் எப்படியாவது எடிட்டிங் பண்ணி போடுவேன். ஓமா இல்லையா என்ற கருத்து? நிச்சயமா அப்படி இருக்கும். அது ஒரு பிழையாக இருந்தாலும் அதை நான் ஊடக பிரிவு என்று சொல்லி சொன்னா அதுக்கு எனக்கு உரிய என்ன சொல்றது ஒரு மாதாந்த சலரியோ ஏதோ ஒரு ஒன்று வரும்போது நான் அவருக்கு ஆதரவாக நான் இல்லை பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் எப்பயும் நீங்கள் போட மாட்டீங்க. அப்போ நீங்கள் சரியான்னு சொல்லி தான் போடுவீங்க. இப்போ நான் உங்களை வந்து என்ன சொல்ல வரேன்னா, வெல்கம். நாங்கள் எந்த இதையும் வந்து நாங்கள் சந்தேக கண்ணோடனையோ அல்லது வித்தியாசமுடனே நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. எங்களுக்கும் எங்களில் இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் எல்லாருக்குமே முழு மூச்சான ஆதரவோ எங்களோட அர்ச்சுனா டாக்டர் தொடர்ந்து பயணிப்போம். அடுத்தாலும் கேள்விகள் கேட்டா ஜொனாத்தன் நீங்களும் கேள்விகளை பதிவு செய்யலாம். என்னுடைய முகநூலிலேயே ஃபர்சான் திலண்ட நான் கேட்கிறேன் ஜெய். ஓகே ஃபைசர், நல்லது. நீங்கள் இவ்வளவு அர்ச்சுனாவின் மீது அன்பு கொண்டிருக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள். ஓகே, அர்ச்சுனா வந்து ஒரு தனி மனிதராக இருந்து மக்கள் தான் அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக மாற்றி, அதாவது வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இன்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அவர்தான் ஒரு இளைஞனாக அதிதீவிரமாக இதை அநீதியை ஒழிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக முன்னுக்கு வந்திருக்கிறார். அதனால் தான் அவரை வந்து மக்கள் வந்து தெரிவு செய்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்றும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்களும் அதை அறிந்துதான் அவருடன் வந்து பயணிக்கிறதுக்கு முனைகிறீர்கள். நீங்கள் வந்து இப்பொழுது நீங்கள் அவரோடு எடுத்த பேட்டியின் பின்பு டாக்டர் அர்ச்சுனாவுடன் தொடர்பு கொண்டீங்களா? நிச்சயமாக நான் தொடர்பில் இருக்கின்றேன். நேற்றைய தினமும் தொடர்பை ஏற்படுத்தினேன், இன்றைய தினமும் தொடர்பை ஏற்படுத்தினேன். அதோடு என்னவென்றால் என்னுடைய ஃபேஸ்புக் முகநூலிலே, அதாவது டிக்டாக்கிலே இருக்கும் ஃபர்சான் தல என்ற அந்த பெயரில் தான் நானும் எனது முகநூலிலே இருக்கின்றேன். அந்த முகநூலிலே நீங்கள் பேச அப்படி என்ற ப்ரொஃபைலில் வீடியோ என்று சொல்லக்கூடிய பகுதியை கிளிக் பண்ணியிருந்தீங்க என்றால் நிச்சயமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக அர்ச்சுனாவை நேர்காணல் செய்வதற்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கின்றேன். அது நான் தனியாக கதைத்து அந்த வீடியோவை நீங்கள் உண்மையான முறையில் உற்றுநோக்கு பார்ப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதாவது ஒரு தெளிவான விடை ஒன்று கிடைக்கும். காரணம் என்னவென்றால்
நான் நினைக்கின்றேன் இலங்கை வரலாற்றிலே இலங்கையிலேயே அர்ச்சுனாவுக்காக முதலாவது முஸ்லீம் நபராக குரல் கொடுத்ததும், அர்ச்சுனாவுக்காக எமது முஸ்லீம் தலைவராக இருக்கக்கூடிய ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், ரிஷாட் பதுருதீனாக இருக்கலாம், அவர்களுக்கு விமர்சனம் செய்து அர்ச்சுனாவை தூக்கி ஒழுங்கான முறையில் பேசியவன் நான் என்பதை எனது முகநூலிலேயே நான் திட்ட தெளிவாக போட்டிருக்கின்றேன். உங்களால் காணக்கூடியதாக இருக்கு. நன்றி நன்றி நன்றி, உங்களோட விளக்கத்துக்கு நன்றி. இன்னும் அதாவது நீங்கள் இந்த தளம் நூற்று முழுதாக அர்ச்சுனாவை ஆதரிக்கும் தளம். இதில் யாருமே அர்ச்சுனாவை குறைவாகவோ அல்லது நீங்கள் சொன்னது விஷயம் கூட சிலர் தவறாக யோசிக்கலாம். இதுதான் நடந்த அர்ச்சுனாவின் வாழ்க்கை நடந்து கொண்ட நிச்சயமாக தெரியும். இப்ப எப்படின்னு கேட்டால், இப்ப அர்ச்சுனாவை உங்களுக்கு பிடிப்பதற்கான ஒரு காரணம் இருக்கு. முக்கியமாக அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அர்ச்சுனாவை பிடிப்பதற்காக ஒரு சரி, இப்ப அர்ச்சுனாவை எனக்கு பிடிப்பதற்கான காரணத்தை நான் சொல்கின்றேன். இப்ப ஒரு ஆக்ட்ரஸை எடுத்தால், ஒரு நடிகரை எடுத்தால், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆளுக்கு விஜயை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு ரஜினியை பிடிக்கும், ஒரு ஆளுக்கு அஜித்தை பிடிக்கும். அப்படி அல்லவா? ஓகே, சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆக்களை பிடிக்கும். ஏனோ தெரியாது அந்த சாவ கச்சேரி பிரச்சனை நேரத்திலிருந்து நான் அர்ச்சுனாவுடைய சகல வீடியோக்களையும் பார்த்து வந்த ஒரு முஸ்லிம் நபர். அத்தோடு அர்ச்சுனாவுடைய அந்த வீடியோக்களை பார்த்த போது ஏனோ தெரியாது அர்ச்சுனாவின் மீது ஒரு ஃபேனாக நான் மாறினேன். அதாவது அர்ச்சுனா மேலே கடும் ஃபேன். இப்போ விஜய் ஃபேன், ரஜினி ஃபேன், அஜித் ஃபேன் என்ற போல அர்ச்சுனா ஃபேனாக நான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாறி இருக்கின்றேன் என்பதே இந்த நேரத்திலே உண்மையான விடயம். மிக்க நல்லது. உண்மையில உங்களைப் போல ஆயிரம் பேர் அவருக்கு ஃபேனாக இருக்கிறார்கள். அவரை ஒரு சிலபடியாக்கக்கூடிய நிலையில தான் அவருடைய மாற்றங்கள் இருக்கின்றது. அவரை மக்களும் நிறைய பேர் அவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அவருக்கு ஆதரவு செய்ய வந்ததும் இது திரும்பவும் நிலாந்தன் கேட்ட கேள்வி போல என்னென்று சொன்னால், நீங்கள் இன்று நீ வரப்போகிற தேர்தல் பிரதேச சபை, மாநகர சபை தேர்தலுக்கான தேர்தல்களை வரும் பொழுது நீங்கள் இப்ப கூறியது போல மற்ற கட்சிகளும் உங்களோட நீங்க வேலை செய்திருக்கிறீர்கள். அவர்கள் கேட்கும் பொழுதும் கூட முற்றுமுழுதாக முதலில் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவோட தொடர்பு கொண்டு உங்களுக்காகத்தான், உங்கள் கட்சியில் தான் நான் கேட்பேன், உங்களுக்காகத்தான் வேலை செய்வேன் என்ற தைரியத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? நிச்சயமாக நான் எனது முகநூலிலே இது நான் நினைக்கின்றேன் பல்லாயிரக்கணக்கான வியூஸ்களையும் பல்லாயிரக்கணக்கான நபர்களையும் வைத்திருக்கக்கூடிய எனது சமூக வலைத்தளத்தில் என்னால் பகிரங்கமாக நான் ஒரு வீடியோவாக கூற முடியும். இன்றைய தினமும் கென்யாவிலிருந்து முன்னாள் ஒரு பிரதி அமைச்சர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டு, அதாவது யுஎம்பி யானை சின்னத்திலே போட்டியிடுவதற்காக திருகோணமலை மாவட்டத்திலே எனக்கு முதன்மை வேட்பாளர் தருவதாகவும் தொடர்பு கொண்டு அவருக்கு உறுதியான, அதாவது ரணிலுடைய கட்சியிலே திருகோணமலை மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்றத்திலே எனக்கு தான் முதன்மை வேட்பாளர் தருவதாகவும் இன்றைய தினம் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கூறினார்கள். வெகு சீக்கிரமாக என்னை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பதில் வழங்குமாறு. அதே போன்று 4 கட்சிகளிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் திரும்பவும் கூறுகின்றேன், நான் அரசியல் தலைமைகளோடு அரசியலில் எனது ஊடக பணிவை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் அரசியல்வாதி அல்ல. அரசியலிலே இருக்கின்றேன் 10-12 வருடங்களாக தொழில் புரிந்து. ஆனால் இவ்வருடம் அரசியலில் அதாவது ஒரு தேர்தல் கேட்பதற்காக முதலாவதாக தீர்மானித்திருக்கின்றேன். அந்த தீர்மானம் எனது ஊரிலேயே வெற்றிகரமான முறையில் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 100க்கு 100 என்னால் முடியும். நான் என்னுடைய வட்டாரத்திலே நான் தேர்தலிலே நின்றால் நிச்சயமாக என்னால் 100க்கு 100 தைரியமாக கூற முடியும் நான் வெல்லுவேன் என்று. ஆனால் இருந்தாலும் நான் ஊரிலே என்னுடைய வட்டாரத்திலே நான் தேர்தல் கேட்க போறேன்னு இருந்தால் நான் ஒன்றோ அர்ச்சுனாவுடைய கட்சியிலே தேர்தலில் போட்டியிடுவேன். அவ்வாறு அர்ச்சுனாவுடைய கட்சியில் நான் தேர்தலில் போட்டியிடாவிட்டால் நான் தேர்தலில் இருந்து வாபஸ் வாங்குவேன், எந்த கட்சியில் கேட்க மாட்டேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இதை குரல் நான் பேசுவதை ரெக்கார்ட் செய்து கொண்டாலும் நன்றது. அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக அது செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்கள். எங்களோட இது டிக்டாக் தளம் யூடியூப்பினூடாகவும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜேடிஎல் என்பவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் கதைத்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டு தான் இருக்கும். இது அதாவது 2வது கேள்வி உங்கள்ட
நீங்கள் ஒரு அதாவது அர்ச்சுனாவின் ஒரு கட்சியினுடைய உள்ளே வருகிறீர்கள். இது முடிவு வந்து அவருடையதான், எங்களது கிடையாது. நாங்கள் அவருக்கு ஆதரிக்கின்றோம். அவரது முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். அப்படி பெறும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நிருபராகவோ அல்லது ஒரு மீடியாவோ இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு இந்த கட்சியில இருந்து கொண்டே மற்றவர்களுக்குரிய வீடியோக்களோ அதுகளை வந்து செய்வீர்களா? எவ்வாறு மற்றவர்களுடைய வீடியோக்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட நபர்கள் வந்து மற்ற முஸ்லிம் காங்கிரஸோ அல்லது யூஎன்பிஓ யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து மீடியா விஷயம் செய்ய சொல்லி கேட்டால் அதுகளை செய்யக்கூடியதாக இருப்பீர்களா? அந்த நேரத்தில் அவர்கள் வந்து அர்ச்சுனாவை பற்றி தவறாக சொல்லி அதை கூட போட சொன்னால் நீங்கள் போடக்கூடிய நிலையில் இருப்பீர்களா? இல்லை, இதுவரைக்கும் நான் வந்து பல அரசியல் தலைமைகளோடு பயணித்திருக்கின்றேன். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலும் கூட திருகோணமலையில் இருக்கக்கூடிய முன்னாள் கப்பல் துறை பிரதி அமைச்சர் அப்துல்லா மௌரூஃப் அவர்களுடைய ஊடக பிரிவு செயலாளராக கடமையாற்றினேன். ஓகே, அதாவது 45 நாட்கள் தான், அதாவது எலெக்ஷன் முடிந்து அது வரைக்கும் ஊடக பிரிவு செயலாளராக நான் கடமையாற்றினேனே. என்னுடைய தொழில் அவரை நான் ப்ரொமோட் பண்ண வேண்டும். யாரை? முன்னாள் கப்பல் துறை பிரதி அமைச்சர். என்னுடைய பணியை நான் சரியான முறையில் செய்தேன். தற்போது நிதானமாக இருக்கின்றேன். நானும் ஒரு ஊரிலே, அதாவது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று. ஆனால் ஆசை என்னவென்றால் அர்ச்சுனாவினுடைய கட்சி காரணம் திருகோணமலையில் வளர வேண்டும். யாழ்ப்பாணத்திலே வெற்றிகரமான முறையில் சாவகச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் யாழ்ப்பாணம் மாவட்டம், தற்போது கிளிநொச்சி, மலையகம் சென்று தற்போது மட்டக்களப்பு வரையும் அர்ச்சுனாவுக்காக தொலைபேசியிலிருந்து பல உங்களுக்கும் தெரியும் அழைப்புகள் வந்திருக்கின்றது. அர்ச்சுனாவினுடைய கட்சியை திருகோணமலையில் வளர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதுதான் காரணம். நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து முற்றுமுழுதாக எங்களுக்கு இப்பொழுது திருப்திகரமாக இருக்கின்றது. ஆனால் வந்து இன்னி வந்து பலர் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து நிச்சயமாக என்னென்று சொன்னால் இந்த டாக்டர் அர்ச்சுனாவின் கட்சியை நாங்கள் பதியவில்லை. மக்கள் தான் வந்து அவரை வந்து இன்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள். அவரது ஒரு வெறு வயசிலும் இளையவர். அவருடைய கட்சியோ அரசியல் பயணமும் வந்து வெறு இளமையானது. ஆனால் நிறைய தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறார். மிக ஒரு நல்ல ஒரு தலைவனாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களை போல பல ஆயிரம் இளைஞர்களை வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து நாங்கள் கட்டியமைச்சு கட்டுக்கூடாக கொண்டு போகிறதுதான் அடுத்த எங்கள் தமிழ் பேசும் மக்களுக்குரிய வெற்றி. இதில் நீங்கள் பங்கெடுக்க வருவது கேட்டு நாங்கள் மிகுந்த சந்தோஷம். மற்றவர்களும் வந்து உங்களோட பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பார். ஜஸ்டின் அண்ணா, ராகுராமண்ணா போட்டிருக்க SMS ஒருக்கா பாருங்களேன், பார்த்துட்டு வணக்கம் பர்சார் அண்ணா. வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஐக்கியச கட்சியில முன்னாள் பயணித்த மட்டக்களப்பு ஏறாவூர் அலிசாயிர் மௌலானா எம்பியோட பயணிச்சிருக்கிறீங்களா? அலிசாயிர் மௌலானா எம்பியோட பயணிக்க இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் மௌரூஃப் எம்பின்னு சொல்லுவார்கள், திருகோணமலையில் இருக்கக்கூடிய. நீங்க சொல்ற சின்ன மௌரூஃப் பெரிய மௌரூஃப்ல ஒரு ஆளா? மௌரூஃப் அவருடைய இப்ப கடந்த தேர்தலிலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய ஊடக பிரிவு செயலாளராக கடமையாற்றுகிறார். ஓகே, அப்ப ரிசார்ட் பதிவுதான் மன்னார் தாரா அவருடையும் பயணித்திருக்கின்றேன். அவருடையும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் பயணித்திருக்கின்றேன். ரிசார்ட்டோடையும் பயணித்திருக்கின்றேன். ரிசார்ட்டை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அவருக்காக இப்ப நீங்கள் அர்ச்சுனாவுக்காக முகநூலில் எழுவது போல ரிசார்ட்டுக்காக எழுதியிருக்கின்றேன். இருந்தாலும் ஒருவர்கள் தலைமையை வந்து அறிந்து தற்போது ஊடக பிரிவுக்கு, அதாவது நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஐடியை நீங்கள் சென்று உற்று நோக்கி பார்த்தால் நான் நினைக்கின்றேன் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே அந்த நொமினேஷன் நடந்த 11ஆம் தேதியிலிருந்து கிண்ணியாவில் இருக்கக்கூடிய, அதாவது சகல பாராளுமன்ற வேட்பாளர்கள் என்பிபியில் தற்போதைய வெளிவிவகார பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய அருண் ஹேமச்சந்திர உங்களுக்கு தெரியும், அவருடனும் நேர்காணல் செய்தேன். ஓகே, சின்ன மௌரூஃபுடனும் நேர்காணல் செய்கிறேன். இதுல ஒரு கேள்வி நான் கொடுக்குறேன். இப்ப உண்மையா உங்களோட இதை வந்து நான் வரவேற்கிறேன். நீங்கள் அர்ச்சுனாவின் கொள்கையை பின்பற்றதை நினைச்சு நான் உண்மையா வரவேற்கிறேன். ஆனால் அந்த சில விஷயங்களை நான் உங்கள்ட்ட தெளிவுபட கேட்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் இந்த கேள்விகளை கேட்குறேன். அதை பற்றி நீங்கள் மன சஞ்சலப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் தானே. இந்த அர்ச்சுனா இல்லை, நிச்சயமாக நான் இந்த கோவனும் இல்லை. நான் இப்பயும் நான் கூறுகின்றேன், இது ரெக்கார்ட் செய்யப்படுகின்ற இதனை திருப்பியும் கூறுகின்றேன்.
நான் வந்து என்னுடைய முகப்புத்தகத்திலே எனது எந்த ஐடியிலிருந்து ஒரு 1.5 மாதங்கள் 1 மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு பதிவை போட்டிருக்கின்றேன். வரக்கூடிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நான் போட்டியிட போவதாக ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றேன். ஓகே, என்னுடைய வட்டாரத்தில் நான் என்ன கேட்கிறேன்டான்னு, நீங்கள் அர்ச்சுனாவின் கொள்கையை உங்களுக்கு பிடிக்குதா அல்லது அர்ச்சுனா இந்த எலெக்ஷன்ல வெண்டா பிறகு உங்களை அர்ச்சுனாவுக்கு பிடிக்குதா? இல்ல, இப்ப நான் அர்ச்சுனாவுடைய அந்த சாவக்கச்சனை பிரச்சனை இருக்கின்றல்லவா, ஓகே, அந்த பிரச்சனை நோக்கி அர்ச்சுனா எழுப்பிய அந்த அநீதிக்கு எதிரான குரல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நீங்கள் அர்ச்சுனாவை வந்து சஜித் பிரேமதாசா அந்த மேடையிலிருந்து இறக்கின போது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக அதை பற்றின கருத்தை ஏன் நீங்கள் வெளியிடவில்லை? இதை பத்தி இப்ப அர்ச்சுனாவை அந்த மேடையிலிருந்து இறக்கி விட்ட சம்பவம் இருக்கல்லோ, உங்களோட கிண்ணியா மேடையில, இறக்கி விட்ட போது நீங்கள் அது பற்றின ஒரு கருத்தை உடனடியாக நீங்கள் ஒரு ஊடகவியலாளரா, நான் சொல்றது அரசியல்வாதியாக அல்ல, ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் அர்ச்சுனாவின் கொள்கையை முன்னரே பிடிச்சிருந்திருந்தால் அது பற்றின கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்களா? நான் முன்வைக்கவில்லை. இப்போ எப்படின்னு கேட்டால், அர்ச்சுனா அந்த நேரத்திலே வந்து கந்தலாயில் ஒரு மீட்டிங்கை முடித்து கொண்டு தான் திருகோணமலை பிரதேசத்திற்கு அந்த வெள்ளை மணல் என்ற மைதானத்திலே அந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அதையும் நான் என்னடா விஷயத்தை சுருக்கமா கேட்கிறேன். நீங்கள் அந்த நேரம் அந்த மேடையில் அது பரபரப்பாக ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயம், ஓகேயா? சம்பந்தமாக அந்த நேரம் ஏதாவது ஒரு உங்களுடைய ஊடகவியலாளரா, நான் கேட்கிறது, நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக அது சம்பந்தமான கருத்து என்னத்தையாவது ஊடகத்திலே ஏன் வைக்கவில்லை என்றால் இப்படித்தானே அர்ச்சுனா அவர்களை அந்த மைதானத்தில் நடந்த அந்த ஸ்டேஜிலிருந்து வெளியேற்றினார்கள் என்று செய்தி தான் பரவலாக வந்தது, அப்படி அல்லவா? அந்த நேரத்திலே அந்த பிரதேசத்துக்குரிய ஆள் உண்மையிலேயே இப்ப கிண்ணியா எனக்கு தெரியும், நான் வந்து மூதூர்ல நின்றேன். அப்ப நீங்கள் அந்த கிண்ணியா பிரதேசத்துக்குரிய ஒரு ஆள் என்ற ரீதியில அப்ப உங்களுக்கு அது சம்பந்தமான விடயங்கள் கூட தகவல்கள் கிடைச்சிருக்கு. நீங்க ஒரு ஊடகவியலாளர், அப்ப அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கலாம் அல்லவோ? அதுல உள்ள சரிப்பிழை வந்து நிச்சயமாக அந்த நேரத்திலே அந்த ஸ்டேஜிலே என்ன நடந்தது என்பது உண்மையிலே தெரியாது. அதாவது என்னுடைய நேர்காணலிலே இது சம்பந்தமாக, அதாவது நான் நினைக்கின்றேன் 1 மணித்தியாலங்கள் அர்ச்சுனாவுடைய 2 வாரங்களுக்கு முன்பாக நேர்காணல் ஒன்று செய்திருக்கின்றேன். இந்த விடயம் சம்பந்தமாகவும் நான் அர்ச்சுனாவிடன் நான் கேட்டேன். சரியான விடை தெரியாது. இப்போ மக்கள் வந்து ஒன்றொன்று சொல்கிறாங்க. ரிஷாட் பத்ருதீனோட யார் வந்து அர்ச்சுனா ஒரு செல்ஃபி எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தார். அதே போல் ரவுஃப் ஹக்கீமோடையும் ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருந்தார். சஜித் பிரேமதாசோடையும் ஒரு ஸ்டேஜில் இருந்து ஒரு செல்ஃபியை போட்டிருந்தார். என்னென்ன ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பில முக்கியமான ஒரு அறிவு புலனாய்வு. அப்ப நீங்கள் என்ன செய்யணும், அந்த சம்பவம் சம்பந்தமா அர்ச்சுனாட்ட கேட்கறதுக்கு அப்பால அந்த மேடையில என்ன நடந்தது, அங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் இருந்திருப்பினும் அவையிட்ட அந்த கருத்துக்களை நீங்கள் பெற்றுக்கோம். நிச்சயமாக இப்ப நான் என்னத்தை சொன்னால், இப்ப அர்ச்சுனாவுடைய இப்ப எல்லாருடையும் விசாரித்து விட்டு அர்ச்சுனாவினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டியது எனது கடமை. அர்ச்சுனாவுக்கு அப்போதைய டைம் பல தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. உங்களுக்கு தேவை என்றால் ஸ்கிரீன்ஷாட்களையும் இந்த நேரத்தில் தர முடியும். அன்றைய தினமும் கூட, அதற்கு அடுத்த நாள் தினம் கூட அர்ச்சுனாவை பல தடவை தொடர்பு கொண்டோம். அந்த நேரத்திலே அவருடைய வாட்ஸ்அப் உங்களுக்கும் தெரியும், அவருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மெசேஜ் வரும், கோல் வரும் என்று அவர் மறுத்துவிட்டார். தொலைபேசியை பதில் தரவும் இல்லை, ஆன்சர் பண்ணவும் இல்லை. அர்ச்சுனாவுடன் பேசாமல் அர்ச்சுனாவை பற்றிய செய்தியை என்னால் வெளியிட முடியாது. நிச்சயமாக உண்மைத்தன்மையை ஆராய்ந்தே வெளியிட வேண்டும். அர்ச்சுனாவு நல்லவரா கெட்டவரா என்பதை நான் அர்ச்சுனாவுடனும் பேசி உங்களுடனும் மக்களுடனும் பேசித்தான் நான் வந்து தெரியப்படுத்த வேண்டும். அர்ச்சுனா நிராகரித்து விட்டார், வேற ஒன்றும் கிடையாது. அர்ச்சுனாவுக்கு நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 100 கோல் 150 கோல் 100 மெசேஜையும் நான் அழைத்திருக்கின்றேன். அர்ச்சுனா மறுத்துவிட்டார். நிச்சயமாக அந்த நேரத்தில் அர்ச்சுனா அவர்களும் பேசியிருப்பாரா? என்னன்னு சொன்னா, நீங்கள் ஊடகவியலாளராக இருக்கிறீர்கள், இன்றைக்கு இந்த சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்கிறீர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைமைகளை அவையோட எல்லாம் சேர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, ஊடகவியலாளராக பயணிச்சிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஊடகங்கள்
வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும், அர்ச்சனாவை பற்றி நல்ல விஷயங்களை செய்தால் கூட அதை கெட்ட விஷயங்களாகவே இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு காண்பிச்சு கொண்டிருக்குது. நீங்கள் அர்ச்சனாவோட தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவருடைய கட்சியில் இணையணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் அதுக்காக எந்த விதத்தில் என்ன விடயத்தை பற்றி ஏதாவது உங்களோட முகநூல்ல குரல் கொடுத்துருக்கீங்களா? அர்ச்சனாவுக்கு எதிராக நிற்கிற ஊடகங்கள் இப்படி நிற்கக்கூடாது ஏதாவது கருத்துக்களை ஏதாவது பதிவு செய்திருக்கீங்களா? இப்போ என்னுடைய முகநூலில் நீங்கள் பெய்து அவதானிங்க, இறுதியாக அர்ச்சனாவுடைய ஒரு நேர்காணல் ஒன்று செய்யப்பட்டது தானே. அதற்கு முன்பாக நான் நினைக்கின்றேன் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு சிவப்பு கலர் ஒரு ஃபுல் கை சேட் அணிந்து ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருந்து ஒரு 20 நிமிடம் நான் பேசியிருக்கின்றேன். எப்படி பேசியிருக்கிறேன் என்றால், நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்து விட்டு எல்லாரும் பேசுங்க. அதிலே வந்து 2 முஸ்லீம் தலைமைத்துவங்களையும் பற்றி பேசியிருக்கின்றேன். முஸ்லீம் தலைமைத்துவங்களுக்கு ஏசி இருக்கின்றேன். அர்ச்சனாவை பேரை சொல்லியே நான் பேசியிருக்கின்றேன். அந்த வீடியோ நிச்சயமாக பார்ப்பீர்களாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் ஒரு தெளிவொன்று ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு தேவையென்றால் அந்த லிங்கையும் நான் இங்கே அப்படியோ காப்பி பேஸ்ட் பண்ணி பதிவிடுகின்றேன். நிச்சயமாக பாருங்கள். உங்களோட விஷயம் நல்ல விஷயம் என்ன, உங்களோட விஷயம் தகவல் அர்ச்சனா கிடைச்சி அவர் உங்களை அங்கத்தவராக இணைச்சு அவர் உங்களை சேர்த்துக்கொண்டு பயணிச்சாருன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி. அதை அர்ச்சனா தான் அதை தீர்மானிக்கணும். சந்தோஷம். சரி, என்ன இப்ப நான் தொடர்ந்து இங்கே பாருங்கள். வரும் இதுக்கு போட்டா நானும் ஒன்று கேட்போம் யோசிச்சேன். சரி, வருவ இல்லை நிற்கிறாரு நாளைக்கு அந்த போஸ்ட் பண்ணியிருக்காரா? மேபி அதை அட்டாச் பண்ண போட்டாரு. ஆனா நானும் ஒன்று கேட்கிறேன். இப்ப சரி, அர்ச்சனாவும் 3 தான் நிற்கிறார். முந்தி உங்கண்ட ரிசார்ஜ் பதவிகள் பலத்த ஊழல் செய்திருக்கணும் இப்ப எல்லா இதுலயும் பெருகுது. சரி, நீங்களும் அவரோட சேர்ந்து பயணிச்சபடியா அந்த ஊழல் விஷயத்துல நீங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ளுவீங்க? எப்படி ஊழல் விஷயம் என்றால், இப்ப ரிசார்ஜ் பதவியை பற்றி பலத்த ஊழல் விஷயம் அங்க மற்ற முஸ்லீமாக்கள் எல்லாம் போட்டிருக்கணும். இப்ப நான் இதுல அந்த கட்சி சண்டையா கொண்டே இல்ல வந்து நான் உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி வந்து, இப்ப சரி நாளைக்கு நீங்க அர்ச்சனா கூட நிப்பீங்க, அவரும் ஊழலுக்கு எதிராக நிக்கிறாரு, ஊழலுக்கு எதிராக தான் நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்து இப்படி வந்திருக்கிறார். என்னைக்குல நாளைக்கு ரிசார்ட் பதுதீன் நிறைய ஊழல் செய்திருக்கிறாருன்றதுக்கு நிறைய விஷயம் இப்ப மீடியால அவுட்புட்டால வந்துட்டது வெளியால. அது சம்பந்தமா நீங்கள் என்ன முடிவெடுத்து எதிர்காலத்துல செயற்படுவீங்க? இப்படித்தான் ரிஷாட் பதுருதீன் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால், இப்போ ரிஷாட் பதுருதீன் ஆரம்பத்திலே வன்னியிலிருந்து ஷோப்பின் பேக்கோட வந்தார், இத்தனை 10 சொத்துக்கள் இருக்கு ரிஷாட் பதுருதீன் அப்படி இப்படின்னு நியூஸில் தான் பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. இப்போ ரிஷாட் பதுருதீனோட நான் இருந்து ரிஷாட் பதுருதீன்கிட்ட இருந்து பயணித்து அவருடைய இருந்து அவரை விட்டு விலகியதற்கான காரணம் என்னென்றால், அவர் ஒரு நேர்மையான தலைவன் இல்லை. ஓகே, நேர்மையான தலைவன் இல்லை என்று அறிந்து அவரை விட்டு விலகி இருக்கின்றோம். ரிஷாட் பதுருதீனுக்காக கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் 6 வருடங்களாக முகநூலிலே நானும் எழுதியிருக்கின்றேன் ஆதரவாளராக. அவரை உற்று நோக்கினால் அவர் தலைமைத்துவம் சரியான தலைமைத்துவம் இல்லை என்று தான் அவரை விற்று வெளியே இருக்கின்றேன். ஓகே, தலைமைத்துவத்துக்கு தகுதியற்றவர். ஓகே, அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ரிஷாட் பதுருதீன் ஊழல்வாதி கீதல்வாதின்னு மக்கள் சொல்கிறாங்க, இல்லை என்று இல்லை. இப்போ அவருக்கு நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமாக அர்ச்சனாவுக்கு 22 வழக்குகள் போல அவருக்கும் காடு அளித்தார், சொத்து பத்துக்கள் அப்படி இப்படி என்று அவருக்கும் ஏராளப்பட்ட வழக்குகளும் சென்று கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. அவருடைய வழக்குகள் சமூகத்துக்கு அவருக்கான வழக்குகள் சமூகத்துக்கு அவர் பணி செய்ததுக்காக உருவாக்கப்பட்டதா, அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டதா? அதாவது அவர் கேட்கிற வந்து உங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு குரல் கொடுத்ததால வழக்கு போட்டவங்களா, இல்ல அவற்றை தனிப்பட்ட பிரச்சனைக்காண்டி வழக்கு? இல்லை, முஸ்லீம் சமூகத்துக்காக குரல் கொடுத்து வழக்கு போடவில்லை, அவருக்கு தனிப்பட்ட வழக்குகள் தான் இருக்கின்றது. காடை அளித்தார், அதாவது புத்தளத்திலிருந்து சிடிபி பஸ்ஸிலே வாக்கு போடுவதற்காக, அதாவது வன்னிக்கு வந்து அவர் பஸ்ஸிலே அரசாங்க பஸ்ஸை பயன்படுத்தினார், காடை அளித்தார். அப்படி 2 வழக்குகளையும் அர்ச்சனாக்கான வழக்குகளையும் அவற்றை வழக்குகளும் வேற வேற ஒப்பிடக்கூடாது. ஓ, நிச்சயமாக நிச்சயமாக. வணக்கம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? பர்சான் உங்கள்ட்ட உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களை முதல்ல தெரியும், கோல் பேஸ்ல போராட்டம் நடத்தியக்கே நான் உங்களை பார்த்துருக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. என்ன என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்கள் வைத்தியர் அர்ச்சனாக்கு ஆதரவா நீங்கள் அரசியலுக்குள்ள வாரது இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதில் இருக்கிற ஆட்களும் அதை ஏற்றுக்கொள்வீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஆனால் இப்போ நாங்கள் நேரடியாக இப்போ நீங்கள் 2 வீடியோ போட்டிருக்கிறீங்க, நானும் அதை பார்த்துருக்கிறேன். 2 வீடியோவை போட்டுட்டு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று சொல்கிற விஷயம் வந்து எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒன்று வந்து இந்த தளத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால்
இந்த தளத்தில் இவ்வளவு பேரை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு நாளும் வைத்தியர் அர்ச்சுனாவை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவருக்கு ஆதரவளிக்கிறாங்க, கதைக்கிறாங்க, தங்களோட முக புத்தகத்தில் போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்க, அவர் செய்கிற நல்ல விஷயங்களை உடனடியாக பாராட்டுறாங்க, ஏதோ ஒரு கடமையை அவர் சார்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை நாங்கள் எந்த விதத்துலையுமே நான் உங்களை குற்றம் சொல்லலை. எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி, என்ற தனிப்பட்ட கருத்தை கேட்குறேன். அப்படி ஒரு விஷயத்த பெரிய அளவில் அவதானிக்க முடியாமல் இருக்குது. இப்போ ஒரு அரசியல் காய் நகத்திலோ என்ற சிந்திக்கிற அளவுக்கு கூட இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் கதைச்ச பிறகு நீங்கள் பதில சொல்லுங்கள். ஏன் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவான ஆதரவுகள் வந்து கூடிக்கொண்டு வருது. இப்போ அதால் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், அந்த ஆதரவை பயன்படுத்தி நீங்கள் அரசியலுக்குள்ள வாரத்துக்கு யோசிக்கிறீங்களோன்னு நான் யோசிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு சரியான பதிலை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு. எந்த ஆதரவை இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு கிடைத்திருக்கிற மக்கள் ஆதரவு, அதை நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் பயன்படுத்தி நீங்கள் அரசியலுக்குள்ள வர்றது அது இலகுவா இருக்கு உங்களுக்கு. அப்படித்தானே? இப்ப நீங்க கேட்கல, நான் உங்களை குற்றம் சொல்லல, எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். இது வந்து அரசியல்வாதிகள் அரசியலுக்குள்ள வாராக்கள் வளமையா செய்யற ஒரு விடயம். அப்படி இல்லாம இருந்தா அது நல்ல, நீங்க அதை தெளிவுபடுத்தலாம் அவங்களுக்கு. சரி, இப்போ இதுக்கு நான் ஒரு பதில் ஒன்று தரேன். ஓகே, சரி. இப்போ நான் இருக்கிற பிரதேசம் வந்து திருகோணமலை பிரதேசம். ஓகே, திருகோணமலையிலேயும் இப்போ யாழ்ப்பாணத்தை போன்று வெள்ளை மணல் கிண்ணியா என்ற பிரதேசத்தில் தான் நான் இருக்கின்றேன். இப்போ அந்த பிரதேசத்தில் வந்து அர்ச்சுனாவுடைய கட்சியே தெரியாது, நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் இது யாழ்ப்பாணமோ சாவக்கச்சேரியோ கிளிநொச்சை கிடையாது. அர்ச்சுனாவினுடைய கட்சியை வந்து திருகோணமலையிலேயே தெரியாது, நான் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் தெரியாது. இப்போ எனக்கு வந்து என்பிபியிலே போட்டியிடலாம் ஒருவேளை பேசி, அதே போல் யூஎம்பியிலேயும் போட்டியிடலாம், முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் பேசி போட்டியிடலாம், சுயாதீனமாகவும் போட்டியிடலாம். இருந்தாலும் நான் ஏன் அர்ச்சுனாவை சொல்கின்றேன்? நிச்சயமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் காரணம் என்னவென்றால், நான் திரும்பி கூறுகின்றேன். இப்போ அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபேன், அதாவது நீங்கள் ஏன் அர்ச்சுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க, அதாவது நீங்கள் ஒரு அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர், ஒரு ஃபேன். அதே போன்று தான் அர்ச்சுனாவினுடைய ஆரம்ப கட்ட அந்த சாவகச்சேரி பிரச்சனையிலிருந்து அர்ச்சுனாவை பிடித்தது. அதுதான் உண்மை, யதார்த்தம். இதுவரைக்கும் அர்ச்சுனாவை எனக்கு பிடித்திருக்கின்றது. அர்ச்சுனாவை ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக பார்க்கின்றேன், ஒரு கல்விமானாக பார்க்கின்றேன், ஒரு புத்திமானாக பார்க்கின்றேன். ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு சந்தேகம் உண்டு, நீங்க அதை கிளியர் பண்ணி கொண்டு போங்க. இப்ப எனக்கும் வந்து வைத்தியர் அர்ச்சுனாவை சாவச்சேரி பிரச்சனையில இருந்து தான் தெரியும். அவரை எனக்கும் அதுல தான் அறிமுகம். எனக்கு வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை, ஆனால் நான் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறேன். அவர் சம்பந்தமான ஏதோ ஒரு அப்டேட் வந்து ஒவ்வொரு நாளும் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்குதுன்ற காரணத்தினால தான் அதை வந்து உங்கள்கிட்ட பெரிதளவில் அவதானிக்க இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து இந்த மாகாண சபை எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் நீங்கள் இதுக்கு முதல் வந்து கதைச்சிருந்தா நாங்கள் இதை ஒரு கேள்வியாக கூட உங்கள்கிட்ட கேட்கறதுக்குரிய தேவை எனக்கு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் திடீரென்று ரெண்டு வீடியோ, அது வந்து ஒரு மீடியான்ற ரீதியில் நீங்கள் இப்போ ஒரு யூடியூபர்ஸை அல்லது ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்களை எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்களா இருந்தால், அவரை விமர்சிக்கிறவங்களே ஏகப்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஆதரவுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்க நீங்கள் இவ்வளவு ஆதரவாக பின்பற்றுகிற ஒரு ஆள் ஏன் அது சம்பந்தமான உங்களோட முக புத்தகத்திலேயோ அல்லது உங்களுடைய டிக்டாக் தளங்கள்லையோ அல்லது நீங்கள் பாவிக்கிற இந்த மீடியா வாயிலாகவோ அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை உங்களோட சேர்ந்திருக்கிற சமூகம் சார்ந்து நீங்கள் தெரிவிக்க இல்லாமல் போயிட்டுன்றது தானே என்ற கேள்வி. நீங்கள் அர்ச்சுனா வைத்தியர் அவர்களை நேர்காணல் எடுத்தது வந்து உங்களுடைய மீடியா ஒரு நேர்காணலை செய்திருக்கிறீங்க, அது நீங்கள் வளமையாக செய்கிற கடமை. நீங்கள் அவருக்கு ஆதரவளிச்சிங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு மீடியாவாக ஒரு ஊடகவியலாளராக அவரை பேட்டி எடுத்திருக்கிறீங்கன்னு தான் அதை சொல்லலாம். ஆதரவு ஒரு நேர்மையான முறையில் பேட்டி எடுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆதரவுன்றது இதோட மட்டுப்படுத்தப்பட்டது இல்லை. அதில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது நீங்கள் சரியான முறையில் அதை கிளியர் பண்ணுங்க. அந்த இடைவெளி ஒன்று அதுக்குள்ளே இருக்குது. எலெக்ஷன் நெருங்குற இந்த நேரத்தில் மக்கள் ஆதரவு, இப்போ கட்சிகள் வந்து எல்லாரும் உங்களை கேட்கலாம். இப்போ வைத்தியர் அர்ச்சுனாவை கூட எத்தனையோ கட்சிகள் கேட்பாங்க, ஆளுங்கட்சி கேட்கும், எதிர்கட்சி கேட்கும். இதெல்லாம் எலெக்ஷன் நேரங்களில் நடக்கிறது வளமை. இப்போ நீங்கள் உங்களோட இதில் ஒரு சமூக செயற்பாட்டாளர்ன்னு எனக்கு தெரியும். ஆகவே இப்போ நீங்கள் திடீரென்று அர்ச்சுனாவை நான் பின்பற்றேன் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது வந்து எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்குரிய கேள்வி.
இவ்வளவு காலமும் ஒரு அடையாளங்களும் இல்லாமல் 2 வீடியோவை முன் வச்சுட்டு நீங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறத எப்படி நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறது? இப்போ டாக்டர் உங்களை ஆராய்வார், ஏற்றுக்கொள்வார், அவர் தான் அதுகளில் முடிவெடுப்பார். நாங்கள் ஒரு பொதுமக்களாக வெளியே நின்று பார்க்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அப்போ அதை கிளியர் பண்ணினா நல்லா. அது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு முதல்ல அவர் ஒரு அங்கத்தவரை அணியாட்டும் கட்சியில அதுதான் ரகுராமன். நானும் இப்ப என்ன சொல்ல வரேன்டா, டிரெக்டா ஏன் தேர்தல் இதுக்குள்ள வாரீங்கள்? இப்ப நீங்க ஆதரவு அளிக்கிறீங்கடா, அவருக்கு ஒரு தொண்டராயிருங்கோ, அவருக்கு ஒரு மீடியாவாயிருங்கோ, அவர் ஒரு ஊடக சேவையில பணியாற்றுன்னு போங்க. என்ன சொல்லுங்க இல்ல சரி. இப்ப எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, நான் இவ்வளவு கேட்டுக்கொண்டு வந்தேன். நான் காய்க்கணும் வேணும்னு சொன்னா இதை பற்றியான முடிவை இது தேர்தல் சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு ஒரு 10-15 பேர் சேர்ந்த ஒரு குழு ஒன்று இருக்குது. அதை முடிவெடுக்கிறது டாக்டரும் அந்த குழு சம்பந்தப்பட்டதும். அந்த சகோதரர் இங்கே தன் அன்பான விஷயத்தை சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஒரு கோரிக்கையை எங்களோட சொல்லி இருக்கிறார். நாங்களே தான் டாக்டருக்கு தெரிவிப்போம். அது பேருந்து காலப்போக்கில் அந்த டாக்டர் எடுக்கிற முடிவும் இதுகளும் ஆனா நீங்க கேட்கிற கேள்வியில நாங்க நார்மலா எங்கட கருத்து முடிவெடுக்க வேண்டியது டாக்டர் தான். ஆனா நாங்க இப்ப பொது வழியில நிக்க அவரும் எங்கள்கிட்ட தானே கதைக்க வந்திருக்கிறார். இதுல 121 பேர் நிக்க எங்கட கேள்விய அதத்தாங்க எனக்கு பர்சனலா அவரை கேட்டுட்டு அந்த முடிவு அவர் தப்பா நினைச்சிட கூடாது. என்னன்னு சொன்னா நாங்களே முடிவெடுக்கிறவன், அதுக்காண்டி தான் சொன்னாங்க. அப்படி நீங்க நெச்சிட கூடாது, முடிவெடுக்கிற டாக்டரோட பேர். ஆனா எங்க சகோதரர்கள் உங்கள்ட்ட தங்கள்ட்ட இருக்கிற கேள்விகளை கேட்பீங்க. நீங்க தப்பா எங்களோட அதுக்கு தான் இந்த கோத்தா கோவம அந்த கோத்தபாயாவை துரத்தின டைம்ல ஆர்ப்பாட்டம் செய்ய அவர் எனக்கு தெரியும். உண்மையாவே அவர் ஒரு நல்ல துடிப்புள்ள சமூக சேவைகள் செய்கிற ஒரு ஆள். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அர்ச்சுனா டாக்டர் தளம்ன்றது அது நாங்கள் உண்மையாவே பெரிய ஒரு அன்போட செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதுக்குள்ள வரைக்கும் நாங்கள் எங்கட ஆதங்கங்களை எங்கட கேள்விகளை கேட்க அவர் சரியா கிளியர் பண்ணலாம் பதில் இருந்தா. பதில் இல்லாட்டி தானே பிரச்சனை. சரி சரி, அதுல இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவருக்கு அப்படி ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லி போட்டு இந்த விஷயத்த கேட்டோம்னா அப்ப அவர் பேர் ஓகே விஷயத்தை தான் கேட்கணும், பிரச்சனை முடிவெடுக்கிற டாக்டர் சொல்லி அப்ப அவர் எங்களை தப்பா நினைச்சிட கூடாது. சுரேஷின் கருத்தோட நான் உடன்பட்டு வர்றேன். இல்ல யஸ்னா முதல் சொன்ன நீங்கள் அது சம்பந்தமா இப்ப அவர்ல எங்களுக்கு எந்த சந்தேகமோ எந்த இதுவும் இல்லை. ஆனா ஒரு கேள்வி என்று கேட்க அவர்கிட்ட சரியான பதில் இருக்குன்னு தானே, அதை சொல்லி விட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும் நிறைய. ஏன்னா அந்த நேர்காணலில் எத்தனையோ மீடியாக்களுக்கு முன்னால டாக்டர் போய் இருந்திருக்கிறார். ஆனா இந்த இவற்ற நேர்காணல்ல எதையுமே வெட்டாம லைவா ஒளிபரப்பினவர். அதுல டாக்டரை சரியான ஒரு மரியாதையோட ஒரு ஊடகவியலாளருக்குரிய நல்ல குணங்களோட இவர் டாக்டர்கிட்ட பேட்டி எடுத்தவர். அதாலதான் எனக்கு அவரை பிடிக்கும். அதாலதான் இந்த பர்சன்ன்றவரை எனக்கு பிடிக்கும். இப்போ அவர்கிட்ட என்கிட்ட கேள்வியை கேட்டானே, எதுக்காக நீங்க அப்படி செய்யலை? எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்போ இவ்வளவு ஆதரிக்கிறீங்களாப்பா நீங்க, இவ்வளவு காலமும் ஒரு உங்களோட சமூகத்தோட சேர்ந்து அல்லது ஒரு பேட்டி எடுத்திருக்கலாம், மற்றோட கருத்து கணிப்புகளை கேட்டு போட்டிருக்கலாம். அவரை சுத்தி கொஞ்சம் பேர் ப்ரோ அண்மையிலேயே அர்ச்சனா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்பாக அர்ச்சனா அவர்களுடன் தொடர்பேசி அழைப்பை மேற்கொண்டு நான் தற்போது திருகோணமலை மாவட்டம் என்னுடைய சொந்த இடம் திருமணம் முடித்திருக்கின்றேன். புத்தளத்திலே தான் அர்ச்சனா அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய அந்த ரோட் கொழும்பு போகக்கூடிய ரோட். அவரை என்னுடைய வீட்டிற்கு வரும்படியும் அவர் ஒரு லஞ்சு ஒரு டின்னரை ஏற்பாடு செய்கின்றேன். வீட்டிலே ஒரு ஸ்டுடியோவிலே சிறந்த முறையிலே ஒரு நேர்காணலும் செய்யவும் நான் கதைத்திருக்கின்றேன், வருவதாகவும் கூறியிருக்கின்றார். ஓகே, அத்தோடு நான் அர்ச்சனாவுடைய கட்சியில தான் நீங்க கேட்குறீங்க தானே எலெக்ஷன் கேட்கணும். இல்லை, இப்போ நான் சொல்றேன் என்னன்னு கேட்டால், எனக்கு இப்போ வரக்கூடிய தேர்தலிலே எல்லா கட்சி ஒரு 3 கட்சியில பயணிக்கலாம். ஆனால் என்னுடைய ஆசை என்னவென்றால், நான் தற்போது தான் தெளிவாக, அதாவது நீங்களும் சொல்றீங்க இப்போ ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது, ஒளிப்பதிவு பல முஸ்லிம் தலைவர்களை நான் விமர்சித்து எனக்கு பிடித்த ஒரு அரசியல்வாதியாக அர்ச்சனாவை நேசிக்கின்றேன். இதுதான் யதார்த்தம். அர்ச்சனா எனக்கு சீட் தருவாரா இல்லையான்றது அடுத்த கட்டம். ஓகே, தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எனக்கு ஆசையும் கிடையாது. நான் ஒரு பதிவை போட்டிருக்கின்றேன் 1.5 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் கேட்பதாக. பல அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்னை. ஆனால் என்னுடைய ஆசை என்னவென்றால், நான் ஒரு அர்ச்சனா ஆதரவாளர்.
அதை வெளிப்படையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே பர்சன், உங்களோட இதுக்கு நன்றி. பிள்ளையாவனு நினைக்காதீங்க, உண்மையாகவே நான் அந்த கேள்வியே கேட்கணுமென்ற என்ற மனசில் இருந்த கேள்வி கேட்டு நான் நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் கோவிக்க போது கிடையாது. உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கேள்வியை கேட்கிறதுக்கு அதுக்கு பதில் அளிக்க வேண்டியது என்னுடைய தார்மீக பொறுப்பாகும். ஏனென்று சொன்னால் இப்ப நாங்க ஏன் இந்த கேள்வியை கேட்டுனாங்கன்னா, நீங்களே அறிஞ்சிருப்பீங்கள் வைத்தியர் அர்ச்சுனாக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று உயிரையே கொடுப்போம் என்று சொன்ன நிறைய பேருடைய